Hi everyone, welcome to RKMS channel. If you like my videos, please like, comment, share and subscribe to my channel and click bell icon below to get my videos as notification. Hi students, welcome to RKMS channel. இதோட பார்த்தீங்கன்னா 10th class maths ஓட public exam 2024 கான official answer key. ஸோ இது பார்த்தீங்கன்னா DGE டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்க ஒரு அஃபிஷியல் ஆன்சர் கீ. இது பேஸ் பண்ணி தான் இப்போ வேல்யூவேஷன் கேம்ப் பண்ணுறது வர மண்டேலேருந்து நடக்க போகுது. ஓகேங்களா, 15ஆம் தேதியிலேருந்து வேல்யூவேஷன் கேம்ப் பண்ணுறது நடக்க போகுது. இது பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதில் அவங்க எந்தெந்த ஸ்டெப்புக்கு எவ்வளோ மார்க்குன்னு கொடுத்துருப்பாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கரெக்ஷன் பண்ணணும். ஸோ அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ ஃபஸ்ட் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். மெயின் ஆன்சர் கீ. ஸோ பாருங்கள். ஸோ பார்ட் 1 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்ஸ்க்கான ஆன்சர் கீ. ஸோ அது உங்களுக்கு கம்பல்சரி இல்லை. ஓன் கொஷின் பார்த்தீங்கன்னா 11 கொஷின் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 45 அண்ட் கொஷின் நம்பர் 13 வந்து 1.05. இது மட்டும்தான் கொஞ்சம் ஓனாக கேட்டிருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஷின்ஸ். அந்த ஸ்டெப்ஸு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெப் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மார்க்குன்றது கொடுத்துடலாம். ஸோ A = 2, B = 5 ஆர் A = 5, B = 2 எனி ஒன் எழுதுனா கூட போதும், நோ ப்ராப்ளம். சம் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஸோ ஆன்சர் கரெக்டாக இல்லைன்னா கூட அந்த ஃபார்மில் எழுதிருந்தால் கூட ஒரு மார்க் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ மேத்ஸ் பொறுத்தவரை ஸ்டெப்ஸுக்கு கூட மார்க் இருக்கும், அது மெயினாக பார்த்துக்கணும். சரியா? ஸோ பாருங்கள், கொஷின் நம்பர் 26 கூட. ஸோ இஃப் ஆன்சர் இஸ் நாட் கரெக்ட் 1 மார்க் ஷுட் பி அவார்டட் ஃபார் ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாவுக்கு கொடுக்கலாம். அதில் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 49/85 அப்படி விட்டுருந்தால் கூட ஃபுல் மார்க் வரும். இல்லைன்னா 0.576ன்னு எழுதிருந்தால் கூட ஃபுல் மார்க்ன்றது கொடுப்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் இயர் 53 சாட்டர்டேஸ் வருது இல்லையா? S= இதெல்லாம் போட்டிருந்தாலும் டைரெக்டாக N(S) = 7ன்னு எழுதிருந்தால் கூட 1 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் எழுதிருந்தால் 1 மார்க்கு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 20 நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ நான் வந்து அந்த யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணாமல் நார்மல் மெத்தடில் பண்ணிட்டேன்ட்டு. ஸோ எந்த மெத்தடில் பண்ணாலும் 2 மார்க்ஸ் பாருங்கள். 2 மார்க்ஸ் ஷுட் பி அவார்டட் இஃப் ஆன்சர்ட் இன் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். வேறு எந்த மெத்தடில் கேட்டிருந்தால் கூட நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் கொடுக்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணி HCF கண்டுபிடிச்சா கூட உங்களுக்கு ஃபுல் மார்க்ன்றது வரும் அந்த கொஷனுக்கு, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 20 இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், இது சிம்பிளாக பார்த்துக்குங்க. எல்லோரும் இந்த கொஷின் நம்பர் 31 கேட்டிருந்தீங்க இல்லையா? 21 கியூபுக்கு முன்னாடி ப்ளஸ்ஸு கொடுக்கல, இது கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களான்ட்டு. ஸோ கிரேஸ் மார்க்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் போட்டுருந்தால் தான் ஆன்சரு மார்க்கே. ஓகேவா? அது பார்த்துங்க. ஃபார்முலா இருந்தால் 1 மார்க்கு, அதை சப்ஸ்டியூட் இது மாதிரி அந்த இது ஈக்குவலாக பிரிச்சுருந்தால் 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை சப்ஸ்டியூட் பண்ணியிருந்த 1, இந்த ஸ்டெப்புக்கு 1, கடைசி ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு. ஸோ அது கிரேஸ் மார்க்கு கொடுக்கல. சரியா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 32. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். தேரம் வருது இல்லையா? ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 மார்க், டயாக்ராமுக்கு மட்டுமே 1 மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிவன் டு ப்ரூவ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் பண்ணியிருந்தால் கூட 3 மார்க்ஸ் வந்திருக்கும். டயாக்ராம் போட்டிருக்கணும். அண்டு ப்ரூஃபுக்கு மட்டும் 2 மார்க், டோட்டலாக 5 மார்க்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் தேர் இஸ் நோ ஃபிகர், அந்த டயாக்ராம் எழுதலைன்னா தென் மார்க் ஷுட் பி அலாட்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஓன்லி. ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அந்த 1 மார்க். டயாக்ராம் கொடுத்த 1 மார்க்ன்றது எடுத்துடணும். டயாக்ராம் மிஸ்டேக் இருந்தாலும் அது இல்லை. அண்டு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த ஃபார்மில் எழுதிருந்தாலே 1 மார்க்கு. ஓகேவா? அது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தால் 1 மார்க்கு. ஸோ இது மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ டயாக்ராம்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? டயாக்ராமுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு டயாக்ராம் வரைகிற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக டயாக்ராம்ன்றது வரையணும். இதெல்லாம் ஓகே.
இதெல்லாம் ஈஸி தான் ஓகேவா. அண்ட் இது கம்பல்சரி கொஷின், இது நமக்கு தெரிஞ்சது தான் ஓகேவா. அந்த 5 பிளேஸில் 7 வச்சுருப்போம், இதெல்லாம் பண்ணியிருப்போம். அண்டு லாஸ்ட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது ஆல்டிடியூட் பேஸ் பண்ணி அதுக்கு சம்மந்தப்பட்ட எப்படி எதுக்கு இது எவ்வளோ மார்க்குன்ட்டு. ஸோ டேஞ்சன்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ரஃப் டயக்ராம் 1 மார்க், ஃபஸ்ட் சர்க்கிள் ட்ரா பண்ணால் 2 மார்க், லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணால் 1 மார்க், செகண்ட் சர்க்கிள் ட்ரா பண்ணால் 2 மார்க், இந்த 2 டேஞ்சன்ஸ் ட்ரா பண்ணால் 1 மார்க். அண்ட் லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் 7.3 இருந்தாலும் ரைட்டு தான், 7.4 இருந்தாலும் ரைட்டு தான், 7.5 இருந்தால் கூட ரைட்டு தான் ஓகேவா. 1 மார்க் கொடுத்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு சம்மந்தப்பட்ட கிராஃபு பாயிண்ட்ஸ் ஓகேவா. ஸோ இதுதான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ.